எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நிவாஸ் வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன், அக்காவோட பத்திரிகை தரத்துக்கு, கிரண பத்திரிகை தரத்துக்கு. அப்போ என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் கதை கேட்டேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதான் நெக்ஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா. என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு மிடில் பெஞ்சர் அப்படின்னா எனக்கு டக்குன்னு ஒரு சம்டைம்ஸ் நம்மளுக்கு லாஜிக் இல்லாமல் ஒரு ஸ்பார்க் ஒன்று தோணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்பார்க் அது மிடில் பெஞ்சர் பற்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் பற்றி யூஸ்வலாக நிறைய படங்கள் இருக்குது, பட் மிடில் பெஞ்ச் அந்த கான்செப்ட் எனக்கு யோசிக்க கூட இல்லை. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, யார் பண்ணுறா அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் காஸ்டிங் முடிஞ்சதான் உடனே இல்லை பார்த்துட்டு இருக்காங்க, உடனே ஞானவேல் சார் கூப்பிட்ட மாதிரி சார் நான் அந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டடு, உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் வந்து மீட் பண்ணலாமா அவங்கள அப்படின்னு டக்குன்னு வர சொன்னார். அன்றைக்கி தீபாவளின்னு நினைக்கிறேன், ஞாபகம் நாள். ஆமாம், அதுக்கு அடுத்த நாள் போனோம், அன்றைக்கி போனேன். ஸோ உட்காந்து கதை கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்க கண்ணெலாம் கலங்குச்சு கதை சொல்லும்போது. ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இப்போ என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து என் அக்கா தான் ஸ்டாரு. யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் சரி, யாராவது ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் அக்கா ரைம்ஸ்லாம் சொல்லுவாள், டான்ஸ் ஆடுவாள். ஸோ அவங்க ஒரு ஸ்டாராக இருப்பாள். நம்ம வந்து ரூம் விட்டே வெளியே வர மாட்டோம், யாராவது இருந்தாங்கன்னா எப்படி பேசுறது, என்ன படிக்கிறேன்லாம் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ நான் ஒரு ஆவரேஜான ஒரு பர்சன் தான். ஸோ சம்டைம்ஸ் அப்போலாம் தோணும் நம்மளுக்குன்னு எப்போ ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு பிரைட்னஸ் வீட்டில் இருக்கும்போது நம்ம அப்படியே இருக்க மாதிரி தான். ஸோ ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அது இந்த படத்தில் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய பேர் என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து எங்கள் படமாக இல்லாதோட கண்டிப்பாக உங்களோட லைஃபாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் ரொம்ப சின்சியராக இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸில் ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க் போட்டவர். அவருக்கு வேணுங்கிறத வாங்காமல் விட்டதில்லை. ஒன்று அதட்டியோ இல்லை கெஞ்சோ ஏதோ ஒன்று வாங்கிடுவார். பிரியா வந்து இப்போ இன்னைக்கு காலைல ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது தான் பேசினேன். சவுத் இந்தியன் தமிழ் ஆக்டர்ஸை விட பேன் இண்டியன். ஹிந்தி படங்கள், ஃபுக்ரே அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டீமோட ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் இருக்கிற ஒரு படம். கண்டிப்பாக இது உங்கள் படமாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கன்ஃபார்மாக ட்ரெய்லர் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் டு ஃபிலிம். ப்ரெஸ்ஸுக்கும் அதான் நான் கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் சப்போர்ட் எனக்கு பண்ணியிருக்கீங்க, இன்னும் தொடர்ந்து பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் ரொம்பவே பாசிட்டிவாக இருந்தது ஃப்ரம் த பிகினிங். எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேட்கும்போது நான் நிறைய படங்கள் அப்போது ஒத்துக்கல. I was going through a lot of personal issues. So சரி சினிமா பண்ணணுமா வேண்டாமா, இனிமே வேற ஏதாவது யோசிப்போமேனு அப்போ அந்த நிலைமையில இருந்தேன். நிறைய பேருக்கு தெரியாது, பட் அப்போ உங்களை மீட் பண்ணும்போது ஸ்டோரி ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. எனக்கு ஒரு சச்சா நல்ல ஒரு மெசேஜான ஒரு ஸ்டோரி. ஸோ ஐ டெஃபினெட்லி வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ எனக்கு இந்த படத்தோட ரிசல்ட் அன்னைக்கு கிடச்சிருச்சு when I first came to shoot, because it made me love my work again. So thank you. And ரொம்ப சந்தோஷமா இருக்கு to be associated with Dream Warrior, because இண்டஸ்ட்ரியில் நிறைய ரெஸ்பான்சிபிளான ஒரு ப்ரொடியூசர், நிறைய கான்டென்ட் ட்ரிவன் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஒரு நல்ல மார்க்கெட் உள்ள ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணாமல் அவங்க வந்து நிறைய கான்டென்ட் வைஸ் குவாலிட்டி ஃபில்ம்ஸ் நிறைய பண்ணுறாங்க. ஸோ ஐ ஹோப் வி ஜாயின் யுவர் லிஸ்ட் ஆஃப் ஹிட் ஃபில்ம்ஸ். அண்ட் த டெக்னிக்கல் டீம், எங்கள் கேமராமேன் அவர் ரொம்ப அமைதியாக எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பார். நான் பண்ண எல்லாத்துக்குமே அவர் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு சும்மா பாசிட்டிவாக எடுத்துப்பார். அண்ட் தி எடிட்டர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது. அண்ட் இட்ஸ் ஸோ மச் யூ கன்வேட் இன் த சாங். ஸோ அது எல்லாமே அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க, மாண்டாஜஸ் எல்லாமே. அண்ட் நிவாஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ். எனக்கு தெகடியில் அவங்க சாங் ரொம்ப பிடிச்சி நானும் நிறைய ஒரு இமேஜினேஷனில் தான் வந்தேன் இந்த படத்தில் அசோக்கோட ஒரு நல்ல லவ் சாங் இருக்கும்னு. ஆனால் படத்தில் அவரோட லுக் பார்த்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். பட் இப்போது அந்த விஷுவல்ஸ்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு பையன், ஆனால் அவ்வளோ ஐ திங்க் நோட்டீஸே பண்ண மாட்டோம் இல்லையா நிறைய பேர் வந்து, எஸ்பெஷலி ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சர் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்னா யூ டோன்ட் லுக் பேக் அண்ட் சி நம்ம பின்னாடி எப்படி இருக்காங்க. நம்ம எப்போதுமே லைஃப்பில் we have to go aheadன்னு தான் பார்ப்போம். ஸோ டு see a character like that being represented so sweetly, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் ப்ளீஸ் உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், பிகாஸ் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ், ஒரு நல்ல கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் படம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது. ஐ திங்க் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும் for you to talk about your own life. So thank you so much. படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஸோ ஆஃப்டர் ஸோ மெனி ஃபிலிம்ஸ் இந்த படம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். இந்த படத்தோட கேரக்டர்லேருந்து
எல்லாமே நான் டேரெக்டாக கனெக்ட் ஆன ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்குள்ளே ஒரு இன்னைக்கு மக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக தேவையான ஒரு பயங்கரமான ஒரு சோஷியல் கன்சர்ன் இந்த படத்தில் இருக்குது. அது சொல்கிறத தாண்டி ஃபீல் பண்ணுற விஷயமா சூப்பராக வந்திருக்கு படம். நல்ல டைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஹோப் படம் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். கூட்டத்தில் ஒருத்தன் 28 ரிலீஸ் ஆகுது. எனக்கு என்னோட கெரியரில் இது 4வது படம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு படம். எனக்காக சார் வந்து நான் தான் வேணும்னு பிரபு சார் கிட்ட எனக்காக என்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். பிகாஸ் ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். அண்ட் இன்னொன்று என்னென்னா பாடல்கள் வந்து நல்லா அமைஞ்சிட்ருக்கு, எல்லாருக்கிட்டேருந்து நல்ல வரவேற்பு வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து சாருமே ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். ஏன்னா அவர் வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு பர்சன். ப்ளஸ் 4 பேருக்கு நல்லது செய்கிறாரு. நான் எல்லாருக்குமே சார் மேலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் அண்ட் ஸோ மச் ஆஃப் லவ் ஹி ஹேஸ் ஃப்ரம் ஸோ மெனி பீப்புள். கண்டிப்பாக மிகைப்படுத்துறதுக்காக சொல்லலை. ஏன்னா ஒரு பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ங்கிற ஒரு படம் பார்த்துட்டு நான் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணேன். இந்த படத்தில் அந்த ஒரு விஷயம் இருக்குது நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே எங்களோட வேலையை நாங்கள் சரியாக செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறோம். எனக்கு வாய்ப்பளித்த பிரபு சார், தேங்க்யூ சார். அண்ட் மை ஃப்ரெண்ட் லைக் ஃபேமிலி அசோக் அண்ட் பிரியா அண்ட் எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவாக அந்த படத்தில் வந்து எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறோம். ஸோ எல்லாரும் லைக் ப்ளஸ் எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா 2 இயர்ஸ் ஆச்சு நான் இந்த பக்கம் வந்து உட்காந்து எப்பவுமே அந்த சைடாக உட்காந்து தேவி வனமன் அசிஸ்டன்டாக இருக்கும்போது அந்த கியூப்ல எல்லாம் கோஆர்டினேட் ஆயிடுச்சா எல்லாம் அது அந்த நினைவுகள்லாம் வந்துச்சு. சார் சாங்ஸ் முதல்ல சூப்பராக இருக்குது சார். 3 சாங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் இப்போ பிரபுனா மட்டும்தான். பிரபுனா தேங்க்ஸ் பிரபுனா. நான் உங்களால் தான் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தேன். அப்போ தான் பார்த்தேன். அண்ட் கூட்டத்தில் ஒருத்தன் ரொம்ப ஒரு காலேஜ் லைஃப் நான் வந்து பண்ணது எல்லாமே கொஞ்சம் ஓல்டு அதெல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காலேஜ் லைஃப்பில் வந்து நண்பர் அசோக்கோட காலேஜ் திருப்பி இங்கே வந்து சேர்ந்தோம். பிரியானந்த், அப்புறம் ஞானவேல் சார் எல்லாருமே வந்து ஒரு ஃபன்ஃபில்டாக ஒரு சொன்னாங்களே எல்லாமே டீம் ஒர்க் ரொம்ப ஜாலியாக ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. அது உண்மை, எல்லாமே ரொம்ப ஃபேமிலியாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி இந்த ப்ரமோஸ் ஒன்று இப்போ ரீசெண்டாக விட்டு நாங்கள் காமராஜரை பற்றி தோனி அவங்க பற்றிலாம் சார் சூப்பர் ஐடியா சார். ரொம்ப நல்ல ரீச் இருக்குது. நம்ம நல்ல சம ப்ரமோஷன் பிளான் அது. அண்ட் நிவாஸ் சூப்பர் மியூசிக் இப்போ தான் பார்க்கலாம். படம் எந்த சீன் எந்த சாங் இப்போ தான் பார்க்குறேன். 3 சாங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் கேமராமேன் சார் சீக்கிரம் வெயிட்டிங் சார், நான் சீக்கிரம் மீட் பண்ணுவோம். அண்ட் பிரபுனா அது எப்படி ஒரு ப்ரொடியூசர் சிரிச்ச மூவா நீங்க ஒருத்தி தான் இருக்கீங்க. இப்ப தமிழ் சினிமா இவ்வளவு பிரச்சனை போனாலும் சிரிச்சுக்கிட்டே ஒரு ப்ரொடியூசர் வந்து சீரியல் மத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அது எப்படி ஏதாவது என்ன பண்ண, ஏன்னா இவ்வளவு பிரச்சனை போனாலும் பண்ணிக்கலாம் அப்படியே. சரி, தேங்க்ஸ்ண்ணா. அகைன் டேக்கிங் ஜான்வல் சார், தேங்க்யூ சார். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கூட்டத்தில் ஒருத்தன் உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற சினிமா கூட்டத்தில் ஒரு படம் தான். அது பெரிய கூட்டம் சினிமா, அவ்வளோ படங்கள் இருக்கு. இதுல வந்து இந்த படத்தை நம்ம வந்து இந்த கூட்டத்தில் இது ஒரு படம் அப்படின்னு இந்த படத்தை காமிக்கிறது நிச்சயமா பெரிய போராட்டம் தான். பட் அந்த போராட்டத்தை வந்து இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் திங் ஞானவேல் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ப்ரொடியூசருக்கு ஞானவேல் வந்து ஒரு டிலைட் ஒர்க். நான் அப்படியே ஈஸி சேர் போட்டு உட்காந்துக்கலாம். அவர் ஞானவேல் மட்டும் எப்படியாவது கமிட் பண்ணி உள்ள எடுத்துட்டோம்னா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் அவர் தன்னுடைய சொந்த எஃபர்ட் போட்டு நிறையா ப்ரொடியூசருடைய வேலைகளை வந்து பெரும்பாலும் அவரே பார்த்துக்குவார். அந்த வகையில் தேங்க்ஸ் டு ஞானவேல். படம் ஆரம்பித்தோம் உடனே நிச்சயமா இவரால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தது. இந்த கதை கேட்டோடனையும் நிச்சயம் இது சொல்லப்பட வேண்டிய படம், ஏன்னா நம்மளுடைய பெரும்பான்மையானவர்களுடைய ஒரு படம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் நிறைய ஸ்கூல் மாறி இருக்கேன். ஒரு 8 ஸ்கூலுக்கு மேலே போயிருக்கேன். அதனால வந்து ஃப்ரண்ட் பெஞ்ச், மிடில் பெஞ்ச், பேக் பெஞ்ச்னு ட்ராவல் ஆகிட்டே இருப்பேன் எவ்ரி டைம். பட் அந்த மிடில் பெஞ்ச் வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். அதாவது டீச்சர் நல்ல மூடில் வர்றப்போ வந்தோடனையும் வந்து பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் பேசுவாங்க. கோவமாக இருக்கப்போ பின்னாடி இருக்கிற பசங்களை பார்ப்பாங்க. அவங்களுடைய பார்வை வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கப்போ மட்டும்தான் அந்த மிடில் வரும். இன்னைக்கு எவனாச்சும் கலாய்க்கணும் அப்படிங்கிறப்ப மட்டும்தான் சென்டரில் பார்ப்பாங்க. அப்படி ஒரு ஒரு பாவப்பட்ட ஒரு விஷயமாவே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கம்யூனிட்டியை வந்து தனியாக உருவாக்கப்பட்டு இருந்துச்சு அந்த மிடில் பெஞ்ச். அப்படி அவங்களுடைய
வாழ்க்கையில் என்ன மாதிரியான யதார்த்தமாக எல்லாரும் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான். சிலருக்கு அது வந்து ஆச்சரியமா நம்ம கதை மாதிரியே இருக்குன்னு சொன்னால், சிலருக்கு ஆமா இல்லை இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இதில் என்ன இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஒரு ட்ராவலாக தான் இருக்குது. பட் அப்படி ஒரு கதை இது எல்லாருமே வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. அசோக் அவர் முதல்ல சொன்ன மாதிரி வீட்டில் அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட் டைம் அசோக் ஃபோட்டோ காமிச்சிட்டு பார்த்து அசோக்கா அப்படின்னாங்க. ஸோ கண்டிப்பாக ஓகே கரெக்டாக கேரக்டரில் உள்ள வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல இருந்துச்சு. ஸோ பிரியா அண்டு அவங்களுடைய ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க அபவுட் ப்ராஜெக்ட், ரொம்ப ப்ரொடெக்டிவாக அந்த ப்ராஜெக்ட் பற்றி இப்போ பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் டு பிரியா அண்ட் எவ்ரிபடி இதெல்லாம் நடித்த எல்லாருக்கும் நன்றிகள். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன் கது சார் ஆகட்டும், பிரமோத் ஆகட்டும். இந்த பிரமோத் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டராக இருக்கிறப்போ ஒரு கேமராமேன் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும், அதே நேரத்தில் வந்து அவருடைய கலரை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு கேமராமேனாக வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் ஒர்க் பண்ணுறப்போ டைரக்டரோட கலர் வெளியே தெரியறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி அவருக்கான ஸ்பேஸை கொடுத்து தேவையான சப்போர்ட் தேவையான நேரத்தில் மட்டும் கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு கேமராமேன் ராஜமுருகன் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இதில் நம்பி நாங்கள் வென் டு பிரமோத், பட் பிரமோத் ஹி ஜஸ்டிஃபைட் இஸ் பார்ட். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அண்ட் லியோவுக்கு வந்து எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா லியோ அவ்வளோ சொல்லக்கூடாதுல, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் ஐயோ லியோவா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு. பட் ஒரு எடிட்டராக அதுதான் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் லியோ கிட்ட தான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா ஒரு கண்டென்ட் இது தேவை இது தேவையில்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து லியோ வந்து அவருடைய பாட்டை ப்ளே பண்ணுவார். அந்த வகையில் இந்த படத்துலையும் வந்து நிறைய விஷயங்கள் அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் டு ஞானவேல். தேங்க்ஸ் லியோ. அண்ட் நிவாஸ், தேங்க்ஸ் சந்தோஷ். நான் நிவாஸும் சந்தோஷும் அவ்வளோ க்ளோஸ். அந்த வகையில் நிவாஸ் வந்து எந்த ஒரு விஷயம் கேட்குறப்போ இல்லை இது கரெக்டாக இருக்கும் நம்புங்க நல்லா சொன்னதே இல்லை, அப்படியா இப்படி வேணுமா சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்ப போய் மறுபடியும் ஒர்க் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் தன்னோட ஒர்க்கு கொடுத்துட்டே இருந்தாப்புல. அந்த வகையில் as long as இப்படியே இருக்க வரைக்கும் நிவாஸ் வில் கோ more and more heights. So thanks everyone, and again அசோக்கு thanks and sorry for the delay. ஏன்னா இந்த படம் கம்மி பண்ணி ரொம்ப நாளாச்சு. பட் இது இப்போ சொன்னதுதான், இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் தான் வந்து ஒரு படத்தை திரைக்கு கொண்டு வர்றதுக்கு அதிகமாக சண்டை போட்டுக்கிறாங்க, ஆடியன்ஸு வர்றதுக்கு சண்டை போடுறதில்லை. அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய குழப்பங்களை தாண்டி இதில் வெளியே வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஒரு கண்டென்ட்டாக வந்தால் சாட்டிஸ்ஃபை ஆகி போகிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டாக வந்திருக்குன்னு நம்புகிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாரும் மக்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஸோ அது சரியான வகையில் அந்த மக்கள்கிட்ட போய் சேரணும். அதுக்கு இன்னும் நாங்கள் எடுத்தாச்சு வச்சுருக்கோம், எங்கள் கையில் மட்டும் இல்லை. இதுக்கு அடுத்ததான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதுக்கப்புறமான தியேட்டர் ஓனர்ஸ் அந்த அளவுக்கு போக வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே பெரிய குழப்ப நிலை வந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே அதை பற்றி தான் அடிக்கடி பேசுகிறோம். ஜிஎஸ்டி, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே மக்களுக்காக தான் வந்து சினிமா எடுக்கப்படுது. எடுக்கப்படுற சினிமாக்காக மக்கள் கிடையாது. இதை எல்லாரும் உணரும் பட்சத்தில் தான் வந்து அந்த படம் வெற்றி அடையும். ஸோ அதை உணர்ந்து அது சரியான விலையில ஒரு மக்கள் அஃபோர்ட் பண்ற விலையில அந்த டிக்கெட் கிடைக்கணும். அப்போதான் மக்கள் இந்த காசை செலவு பண்ணலாம். இந்த நம்ம செலவு பண்ற இந்த 3 மணி நேரத்துக்கு ஒர்த்தா ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்றப்ப மக்கள் கண்டிப்பா வருவாங்கன்னு நான் நம்புறேன். அந்த புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அரசுல இருந்து, திரையரங்குகள்ல இருந்து, விநியோகத்துல இருந்து, தயாரிப்பாளர்ல இருந்து எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கொள்ளளவு என்ன, நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அது சரியா போய் சேர்றப்ப கரெக்டா போய் சேரணும்னா அதுக்கான சரியான விலையை நிர்ணயிக்க எல்லாரும் ஒத்து வரணும். ஒத்து வந்து சீக்கிரம் இந்த மாத இறுதிக்குள்ள அது நடக்கும்னு நினைக்கிறேன். மாத இறுதியில் படம் வருது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் பைரசியை தவிர்த்து எல்லாரும் தியேட்டருக்கு வருவாங்கன்னு நம்புகிறோம். அது நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.
இதில் சம்மந்தப்பட்டிருக்க எல்லாரையும் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ அகேன். எங்களுடைய ஒவ்வொரு படங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டக்கூடாதுங்கிற ஒரு பயத்தோடையே தான் எடுத்துகிட்டு இருப்போம். அந்த வகையில் இந்த படமும் அப்படி கேட்காத ஒரு படமாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ அது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ப்ரொமோஷனில் அதிகமாக வேலை வந்தது என்ன சான்சஸாக தான் நினைக்கிறேன். இந்த கதையை ஏன் எடுக்கணும், இந்த படத்தை ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 2 விஷயங்களை சொல்கிறதுக்கு முன்னால் இங்கே மேடையில் உட்காந்துருந்தவங்க, கண்ணுக்கு தெரிஞ்சவங்க, நன்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது சொல்கிறோம். இது ஒரு கூட்டு முயற்சி. கோடாலி வெட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அதை கூர்த்திக்கிட்டே இருக்கிறப்ப தான் இன்னும் நல்லா வெட்டும். ஸோ ஒரு சமூகத்தினுடைய கருத்துக்களை, உணர்வுகளை கூர்த்திட்டக்கூடிய வேலைகளை படைப்புகள் தான் செய்ய முடியும். படைப்புகள்லையும் சினிமாவுக்கு அது அதிக பலம் உண்டு. அது கூர்மையா இருந்தால் ஒரு சமூக விழிப்புணர்வு உள்ள சமூகமா இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையும் அந்த விஷயத்தையும் நோக்கி தான் ஒரு கதையும் பண்ணணும்ன்றது என்னுடைய விருப்பம். ஒரு பத்திரிகை எனக்கு அதுதான் சொல்லி கொடுத்துச்சு. பத்திரிகைக்குள்ள இருக்கிறப்ப நான் அந்த விஷயங்களை தான் கையில் எடுத்து பண்ணியிருக்கேன். நான் பண்ண நிறைய ஹியூமன் ஸ்டோரிஸ் தான் நான் எதிர்காலத்தில் கதையாக பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல நன்றி சொல்லக்கூடிய லிஸ்ட் ரொம்ப இது பேர் தெரியாது. அதாவது இந்த இடத்துல முகமே தெரியாம உட்காந்துருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், என்னோட டீம், நான் அதுல காஸ்டியூம் டிசைன்ல ஆரம்பிச்சு யாருமே இந்த இடத்துல இல்லை. அவங்க வேலையை ஆனால் அவங்க பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க இதனால நன்றி மறப்பது நன்றென்று நான் சொல்லணும். சமுத்திரகனி இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. புது இயக்குனர்கள், அறிமுக இயக்குனர்கள் படம் பண்றதுக்காகவே அவர் நடிகரானாரு அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்க நம்பி போய் ஒரு கேரக்டர் கிட்ட சொல்லலானே, நீங்க இருந்தா நல்லா இருக்கும்னே அப்படின்னா போதும், சரி தம்பி பாத்துக்கலாம் அப்படின்றாரு. அது சொன்ன மாதிரியே ரசிச்சு எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா டே எக்ஸஸ் ஆச்சு. ஆனா இது கண்டிப்பா பண்ணாதான் நல்லா இருக்கும், உங்க டைம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னு சொன்ன மாதிரியே முதல்ல சொன்ன வார்த்தையை கடைசியில காப்பாத்தினாரு. ஸோ சொன்ன தேதி தாண்டி எந்த விதமான இது இல்லாமல் ரொம்ப இணக்கமாக நடிச்சு கொடுத்தாரு. அப்பப்போ படம் தம்பி படம் வரும், தாமதமாகவும் பயப்படாத, நான் ஜெயிச்சேன் நீ ஜெயிக்க மாட்டியா அப்படின்னு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பாரு. அவர் இந்த இடத்துல இல்லை இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அவருக்கு என்னுடைய நன்றி. நாசர் சார் ரொம்ப சின்ன ரோல் தான் பண்ணாரு. ஆனா சின்ன ரோலும் ஒரு பிரசன்ஸா அவருடைய ஃபீல் அந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸா கொடுத்தது. எனக்கு எல்லாம் நீ ஒரு 25 நாள் 30 நாள் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க 4 நாள் 5 நாள் கேரக்டர் எடுத்துட்டு வரேன்னு கேட்பாரு. சார் எங்க படமே 40 நாள் தான், அது 25 நாள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, என்ன சார் பண்றது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்லா பிரசன்ஸா பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ பாலசரவணன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப மதுரையில் இருக்காரு, அவர் வந்திருக்கணும், இங்கே வர முடியல. ஜான் விஜய், மாரிமுத்து, ரமா, அனுபமா, இந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நடிகர் பட்டாளம் இதுக்குள்ள இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல டீம் அமைச்சு கொடுத்துட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை கொடுக்குற ஃப்ரீடம் தான் நல்ல கண்டென்ட் உருவாக்க முடியும். அந்த வாய்ப்பை தொடர்ச்சியா தரக்கூடிய நீ வரக்கூடிய இயக்குநர்களுக்கும் தொடர்ச்சியா கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதுலதான் நீங்க நினைக்கிற படங்கள் இங்க திரைக்கு வருது. ரொம்ப இந்த மாதிரி ஒருத்தருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்க இடத்துல தான் நான் வந்திருக்கேன். உங்க வாழ்த்துக்களும் உங்களுடைய வரவேற்பும் இல்லைன்னா என்னுடைய பயணம் தொடர்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும். தொடர்ந்து தரீங்க, தொடர வேண்டும் கேட்டுக்கிறேன். இந்த டீமே ஒரு பாசிட்டிவான டீம். இந்த படமும் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் உணர்வை, பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நான் நம்புறேன். நிறைய பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்க. வாய்ப்புக்கும் இதுக்கும் ரொம்ப நன்றி. அவருக்கு கதை சொல்ல வராது, தேஞ்சி போகிற அளவுக்கு வரும். ஒரு 25 ஹாரர் காமெடி கதை வந்து கோச்சிக்கிட்டாரு. எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா நான் கூப்பிட்டா வரமாட்டேடா அப்படின்னு. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. அவரை பற்றி பேசலாம் நம்ம ரைட்ஸே கிட்ட தகுதியும் கிடையாது.